விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திதி த்விதியை, நட்சத்திரம் பூராடம். திருவெம்பாவை 6ஆம் பாடலை பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையின் 6வது பாடலில் ஒரு தோழியாக அவர் எழுப்பிக் கொண்டு வருகிறார். 6வது நாளான இன்று இந்த தோழி, மானை போன்றவளே, மானை போன்ற அழகியவளே, நீ நேற்று என்ன கூறினாய்? நீயே வந்து எங்களையெல்லாம் எழுப்புவாய், அதாவது எங்களுக்கு முன்னமே நீ எழுந்து எங்களையெல்லாம் நீ எழுப்புவாய் என்றாய். ஆனால் நாணமே இல்லாமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறார்கள். போன திசை பகராய், நீ எங்கே இருக்கின்றாய்? இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு இந்த சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், மிகவும் அறிபொருளானவர். யாருக்கெல்லாம் வானே நிலனே பிறவே, வானத்திற்கு நிலவிற்கு இன்னும் இந்த அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ யாருக்குமே அறிய முடியாத அளவிற்கு அவர் அருமையானவர், அத்தகைய உயர்வானவர். ஆனால் அவரே வந்து நம்மை ஆட்கொண்டருளுவதற்காக அவரே இறங்கி வந்திருக்கின்றார். அப்படி வந்த அந்த சிவபெருமானை அவருடைய உயர்ந்த கடல்களையெல்லாம் பாடி அவர் அடி தொழுது நாம் பாட வேண்டும். ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இந்த சிவபெருமானை பற்றி நாங்கள் பாடும்போது நாங்கள் உடல் உருகி பாடுகின்றோம், அது உனக்கு கேட்கவில்லையா? இன்னும் நீ எழுந்திருக்காமல் இருக்கின்றாயே என்று சிவபெருமானை பாடுவதற்கு நீயும் வரவேண்டும் என்று அழைக்கிறார்கள். நாமும் இத்தகைய உயர்வான இந்த சிவபெருமானை நோக்கி பக்தி செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மையும் ஆட்கொண்டருளுவார். இந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.